உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு முது வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். ஆண்டவரே, நீர் போற்றுதற்கு உரியவர். எனக்கு விதிமுறைகளை கற்பித்தருளும். வாயினின்று வரும் நீதி தீர்ப்புகளை எல்லாம் என் இதழால் எடுத்துரைக்கின்றேன். பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. மகிமை. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். He had compassion on them because they were like sheep without a shepherd. அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, The Lord is my shepherd, I shall not want. சங்கீதம் 23. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. We are his people and the sheep of his flock. சங்கீதம் 103. அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம் என்ற அருமையான சங்கீதங்களை அவ்வப்பொழுது முன்பெல்லாம் திருவிருந்து முடிந்த பிறகு பாடுகின்ற ஒரு முத்தாய்ப்பான பாடல்களாக அமைத்திருந்தேன். அவைகளெல்லாம் கொஞ்சம் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வப்பொழுது அவைகளை நினைவு கூறுவது சாலச் சிறந்தது. குட் ஷெப்பர்ட் who was willing to lay it down his life for his sheep. மத்தேயு 18:12, லூக்கா 15:4, யோவான் 10 இவைகளிலெல்லாம் நல்ல ஆயர் தன் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுப்பார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆயன். ஐசக் தி சிரியன் 7ஆம் நூற்றாண்டில் ஒரு மடாதிபதி இவ்வாறு கூறுகிறார்: Far from us be the wrongful idea that God is without sympathy. கடவுள் நம் மீது இரக்கமில்லாதவர் என்னும் தப்பறையான எண்ணம் நம்மை விட்டு வெகு தொலைவில் இருப்பதாக. நம்ம அநேகருக்கு இப்படி ஒரு புலம்பல் இருக்கும். இந்த கடவுளுக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, நான் இப்படி ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை கேட்கிறதே கிடையாது, ஒரு காலம் கிடையாது, அப்படிப்பட்ட எண்ணமே இருக்கக்கூடாது என்று இந்த ஆன்மீக அறிஞர் கூறுகின்றார். கடவுள் இரக்கமுள்ளவர், தயை நிறைந்தவர். கண்டிப்பாக நிச்சயமாக நாம் வேண்டுபவைகளை நாம் கேட்பதை விட அதிகமாக கொடுப்பவர். நாம் கேட்கின்ற நேரத்தில் ஒருவேளை கிடைக்காமல் போகலாம், ஆனால் நிச்சயமாக அவைகளை தருபவர் நம் ஆண்டவர் என்பதை உரைய வேண்டும். It is the heart that experiences God, not the reason. Blaise Pascal. இதையுமே கடவுளை பற்றி உணர்கிறது அன்றி காரணம் கேட்பது அல்ல, ரீசன்.
என்பது பகுத்துணர்வு. பகுத்துணர்வினால் கடவுளை பகுத்தாய முடியாது. H2O is equal to water. 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்தால் தண்ணீர் கிடைக்கும் என்பது தத்துவம், பிசிக்கல் சயின்ஸ். ஆனால் அப்படி இறைவனை பகுத்தாய முடியாது, இதயத்தால் தான் அறிய முடியும். ஆகவே we say I must not be going fast enough, so we go faster. பல சமயங்களில் நாம் தேவையான அளவு வேகமாக சொல்லவில்லை என்று சொல்லிக்கொண்டே வேகமாக செல்கிறோம். அது வழிபாடாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. We often cannot get rid of our obligations, children, wife, work. It would be to betray ourselves. Yet we must find God in these realities. நாம் நம்முடைய கடமைகளிலிருந்து அடிக்கடி தள்ளி இருக்க முடியாது. குழந்தைகள், மனைவி, வேலை, அது நம்மையே துன்பத்திற்கு இட்டு செல்லும். இருப்பினும் இத்தகைய உண்மைகளில் கடவுளை அறிந்து கொள்கிறோம். Saint Augustine's வார்த்தைகள், you made us for you and our heart is restless while not resting with you. நீர் எம்மை உமக்காகவே படைத்தீர், எம் இதயம் உம்மில் அன்றி வேறெதிலும் அமைதி கொள்ளாது. ஆக ஆண்டவரை நான் பெற, அவருடைய ஆசிரை பெற என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய நற்செய்தியில் பாருங்கள், அப்போஸ்தலர்கள் செய்த பணியை பார்த்து நீங்கள் களைப்பாக இருப்பீர்கள், தனியே சென்று ஓய்வெடுங்கள், கொஞ்சம் தூரம் சென்று மக்களை விட்டு சென்று ஓய்வெடுங்கள். அதைத்தான் ஆங்கிலத்திலே இந்த ஞான ஒடுக்கத்தை ரெட்ரீட் என்று சொல்லுவார்கள். இருக்கின்ற வேலையிலிருந்து சற்று ஒதுங்கி போய் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையை உற்று பார்ப்பது, அதனால் இன்னும் செம்மையாக்கி கொள்வது. பங்கு தளங்களிலே இந்த 40 ஆண்டு படை அனுபவத்தில் ஒரு சிலவைகளை உடனடியாக அமுல்படுத்துவேன் பங்குகளிலே. ஒன்று, சனிக்கிழமை தோறும் இந்த திருவழிபாட்டு குழு கூட்டம் எல்லா பங்குகளிலும் கடந்த 40 ஆண்டுகளாக. அது வேலை இருக்குதோ இல்லையோ, வராங்களோ இல்லையோ, யார் யாரெல்லாம் ஆர்வத்தோடு வருகிறார்களோ அல்லது சும்மா கடமைக்குன்னு வருகிறார்களோ, இல்லை பங்கு சாமியார் கோச்சுக்குவாரே அப்படின்னு முகம் காட்டுறவங்களோ, அப்படியெல்லாம் இல்லை. சனிக்கிழமை தோறும் ஒரு கூட்டம் இருக்கும். அது ஞாயிறு திருப்பலியை பற்றி அல்லது வருகின்ற நாட்களை பற்றி ஒரு சிறப்பு தயாரிப்பாக இருக்கும். ஆதாயம் அனுகூலம், அதில் ஒன்றும் பவர் கிடையாது. பங்கு ஆலோசனை குழு போல பங்கு சாமியாரை கேள்வி கேட்க முடியாது அல்லது குதிரை ஓட்ட முடியாது. அதில் ஒன்றும் இல்லை, உப்பு சப்பு இல்லை, அதில் என்னத்துக்கு போவானே அப்படின்னு போகிறது கிடையாது. ஆனால் அந்த 40 ஆண்டு காலமாக அனைத்து பங்குகளிலும் அந்த பங்கை உயிர் துடிப்பாக நடத்தி வந்தது இந்த திருவழிபாட்டு குழுதான். ஆராதனை எப்படி இருக்க வேண்டும், ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், அல்லது மக்களுக்கு என்ன செய்யலாம், மக்களுக்கு எப்பொழுது தியானம் வைக்கலாம், யாரைக்கு வைக்கலாம் என்றெல்லாம் வாரம் வாரம். ஆனால் எந்த பங்கில் அருமையாக ஒத்துழைத்தார்களோ அது பசிலிக்காவானது. எல்லா காரியங்களிலும் சிலதெல்லாம் பசிலிக்காவில் மிக சிறப்பாக நடந்தது. ஆகவே அந்த மிளிர்ச்சியை, வளர்ச்சியை, செழிப்பை காண முடிந்தது. 1. 2, ஞாயிறு தோறும் பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி முடிந்ததும் ஒரு 10 நிமிடம் பாட்டு வகுப்பு எடுப்பேன். அக்கார்டின் வச்சுட்டு பாட்டு வகுப்பு எடுப்பேன். இங்கே ஆரம்பித்தேன். பிள்ளைகளுக்கெல்லாம் பசிக்குது, இவரனோ பாட்டு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு 4 பேர். அட போயா, விட்டாச்சு, அவ்வளோதான். ஆரம்பம் விருப்பு இல்லை, ஆர்வம் இல்லை, எல்லாம் சரி, கடமை முடிஞ்சு போச்சு. வியாழக்கிழமை தோறும் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை வரவழைத்து சிறுவர்கள் திருப்பு வழி வைத்து அவர்களுக்கு ஒரு 10 நிமிடம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். பூசைக்கே பிள்ளைங்க வரதில்லை, அப்புறம் எங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது? அதுவும் இல்லை. இப்படியாக பல காரியங்கள். மக்களை தனியாக அழைத்து சென்று 2 மாதங்களுக்கு ஒரு முறை அவர்களுக்கு தியானம் கொடுத்தல். க்ளூனி அனிமேஷன் சென்டர் என்று இருக்குது, அங்கே வாங்க போவோம். மத்தியானம் லஞ்ச் கொடுத்து சாயங்காலம் டீயோட அங்கே அவர்களுக்கு இன்புட் செஷன் நல்லவைகளை கொடுத்து. இன்றும் உருவாக்கப்பட்டவர்கள் நெல்லித்தோப்பில் அந்த நெல்லி மலர் பொறுப்பாளர்கள் என்று பங்கு தந்தைக்கும் பங்குக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய உப்பாக புளிக்காரமாக இருக்கிறார்கள். இப்படி பல காரியங்கள். அவைகளில் எல்லாம் எது மிளிர்ந்து நிற்கிறது? கடவுளுக்காக நான் நேரத்தை கொடுப்பேன், தாராளமாக இருப்பேன். வெறும் திருப்பலி சடங்குகள் மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக கடவுளுக்கு என்னால் ஆனதை செய்வேன் என்று செய்யும் பொழுது அது அவர்களுக்கு மட்டுமல்ல, சமுதாயத்திற்கும் ஒட்டுமொக்காக அந்த பங்கிற்கும் அது
ஆசீர்வாதத்தை தருகிறது. ஆக அதெல்லாம் இருப்பது எங்கே? அந்த மனத்தளவிலே தாராளம் ஈடுபாட்டுடன் செய்தல். அதைத்தான் ஆண்டவர் அப்போஸ்தலர்களுக்கு பணித்தார். தனியே சென்று ஓய்வெடுங்கள். நான் ஆஸ்திரேலியாவுக்கு 2000 ஆண்டில் சென்றிருந்தேன். அங்கு அந்த பங்கில் தங்கியிருக்கும் பொழுது காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வித் மீட்டிங், எல்லாருக்கும் காலை உணவு பங்கு தந்தை கொடுப்பார். ஏனென்றால் அவர்கள் திருப்பி வீட்டுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்வதற்கு நேரமாகும். ஆகவே அந்த நேரத்தை தவிர்ப்பதற்காக இங்கேயே அவர்களுக்கு காலை உணவு கொடுத்து அந்த அதே நேரத்தில் கூட்டத்திலே திருவழிபாட்டில் என்ன நடக்க வேண்டும் என்பதை செய்தவர்கள். ஏன் இங்கே நடக்கவில்லை? ஆர்வம் இல்லை, விருப்பம் இல்லை, நேரம் இல்லை, கொடுப்பதற்காக எத்தனிப்பதில்லை, ஒண்ணுமில்லை. அப்படித்தானே தூங்கிய நிலையில் இருந்தது. அதே தூங்கிய நிலையில் தட்டி எழுப்புவதற்கு முயற்சிகள். அந்த இஸ்ராயல் வழங்காக்கழுத்தை போல அதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது. பூசைக்கு வாங்க பிள்ளைங்களே, கிறிஸ்டியன் பிள்ளைங்க வந்தா போதும் அப்படின்னு இருந்தா என்ன அர்த்தம்? அருமையான இது இங்கே கொடுக்கப்படுகிறதே, எனக்கு ஆர்வம் இருந்தால் தானே ஐயோ நானும் பெற வேண்டும், பிள்ளைகளை பெற வேண்டும் என்று அனுப்பி வைப்பேன். இங்கே இல்லை, வெளியில வராது. அதெல்லாம் தட்டி எழுப்புவது அல்ல, கொட்டி கொடுப்பது அல்ல, தானாக வர வேண்டும், இதயத்தால் அறிவது. அதை தான் இப்பொழுது சொன்னேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை இறைவனிடமிருந்து பெறுவோம். ஜெபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், யூ காட் அண்ட் ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் ஆல் ஈவில். May I always find rest and refuge in the shelter of your presence. ஆண்டவராய் இயேசுவே, நீரே எங்கள் அனைத்து துன்பத்திலிருந்தும் அரணாயிருந்து காப்பாற்றும். நான் உம்முடைய பிரசன்னத்தில் பாதுகாப்பு பெற்று அமைதி காண்பேனாக. இன்னும் அதிகமாக உம்முடைய இரக்கத்தை புரிந்து அந்த இரக்கத்தை பெற்று பிறருக்கும் அந்த இரக்கத்தை கொடுப்பவர்களாக இருக்க செய்திடும். உமக்கே புகழ், உமக்கே ஆராதனை, உமக்கே துதி தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.